கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 147 வசனம் 2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 அற்புதமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? அவர் கூட்டி சேர்க்கின்றார், கட்டுகின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை கட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆங்கில வேதத்தில் எருசலேமை கட்டுகிறார் என்ற வார்த்தைக்கு He rebuilds, the Lord rebuilds Jerusalem என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஒரு காலத்தில் நன்றாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அது இடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? அந்த இடிக்கப்பட்ட அந்த எருசலேமை அப்படியே விட்டு விடாமல் திரும்பவும் மீண்டும் மிக அழகாயிருக்கும்படிக்கு, அல்லது பழைய நிலைமையில் இருந்த அதே நிலைமைக்கு திரும்பவும் கொண்டு வரும்படிக்கு God rebuilds Jerusalem. 2வதாக என்ன எழுதியிருக்கிறது? துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், brings them back. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சிதறடிக்கப்பட்ட மக்களை கடவுள் திரும்பவும் கொண்டு வருகின்றார். எருசலேமை விட்டு ஒருவேளை அகதிகளாக, கைதிகளாக அங்கே சிதறடிக்கப்பட்ட மக்கள் இருந்தார்களே, அவர்களை திரும்பவும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று படிக்கின்றோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு 2 உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். 1, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் கட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை வியாதி நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அப்படியே சிதிலமடைந்திருக்கலாம். ஒருவேளை பண கஷ்டத்தின் நிமித்தமாக முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த சந்தோஷம், சமாதானம் அப்படியே சீர்குலைந்து போயிருக்கலாம். போதுமான அளவிற்கு நாம் நினைத்த வண்ணமாய் குடும்பத்தின் காரியங்கள் அமையாததினாலே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம், தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, வேலைகளை குறித்து, இன்னும் கடவுள் இப்படி நொறுங்கி கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை இப்படியே விட்டு விடுவாரோ என்று பயந்து நிற்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து கடவுள் சொல்லித்தருகிற வார்த்தை என்ன? நான் உங்களை திரும்பவும் கட்டுவேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அதை உறுதிப்படுத்துகிற வண்ணமாய் கடவுள் இன்னொன்றையும் அவர் பயன்படுத்துகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்ற கடவுளாக. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் இருந்த அந்த நிலைமையை நான் இன்றைக்கு இழந்து நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று சொல்லி பழைய நாட்களை நினைத்து இப்பொழுது அதெல்லாம் போய்விட்டதே, திரும்ப என் வாழ்க்கை சீர்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை திரும்பவும் கொண்டு வருவேன். நான் திரும்பவும் எந்த இடத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அந்த இடத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் பிடுங்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே நான் திரும்ப உங்களை நாட்டப் போகிறேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே நான் திரும்பவும் கொண்டு வந்து நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை சொல்லித் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதன் கடவுளிடத்தில் வந்து விட்டால் போதும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் திரும்பவும் அவருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து, புதிய ஆரம்பத்தை கொடுத்து,
புதிய நன்மைகளை கொடுத்து மீண்டும் அவன் வாழ்க்கையை கட்டுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிராதீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்காதீர்கள். அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், அல்லது உங்களுடைய அலுவலகத்தின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இந்த 2 வார்த்தையும் உங்களுடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அந்த 2 வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒன்று, கடவுள் திரும்பவும் உங்களை கட்டுகின்ற கடவுள். 2வதாக, கடவுள் திரும்பவும் உங்களை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆம், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆகையால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை குறித்து கவலைப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். மாறாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் தாமே அதே வண்ணமாய் நமக்கு திரும்பவும் சுகமான ஒரு வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.